அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சரவணன். ஸோ சரவணன் டிகோட் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் லெசன் ஒளியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஆங்கிலத்தில் ஆப்டிக்ஸ் என்றும் அழைப்பார்கள். ஆப்டிக்ஸ் ஒளியியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் என்று சொல்லக்கூடிய இயக்க விதிகள் டாப்பிக்கு நம்ம டிகோட் சீரியஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் கூட பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் யூ மீன் பை லைட்? ஒளி என்றால் என்ன? ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு பிடிஎஃப்மே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணி நம்மளால் அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தமிழில் எடுக்கிறேன், பக்கத்துலேயே நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். அப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்க்குறவங்களுக்கும் ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைலிங்குவலையும் நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அப்போ லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. லைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது அலை வடிவில் செல்கிறது. லைட் ட்ராவல்ஸ் இன் எ வேவ் ஃபார்ம். ஓகே. வேவ் அலை வடிவில் செல்கிறது. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அலை வடிவில் செல்கிறது அப்படின்னா, அலை வடிவில் அப்படின்னா வேவ் ஃபார்மில் இல்லை ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என்றும் ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஒளி செல்லக்கூடிய அந்த பாத்வே, லைட்டினுடைய பாத்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அ ரே அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த காம்போசிட் லைட்டை வந்து காம்போசிட் லைட், ஒளிக்கற்றை அப்படின்னா காம்போசிட் அப்படி லைட். சரிங்களா? ஒளிக்கற்றைனா காம்போசிட் ஆஃப் லைட், பல வண்ணங்கள் சேர்ந்த ஒரு நிறம் என்று அர்த்தம். அதற்காக பயன்படுத்தக்கூடியது சோர்சஸ், ஒளி மூலங்கள் அப்படின்னா லைட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவை ஒளிரும் பொருட்கள், லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற அழைப்பார்கள். அந்த ஒளிரும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எது? சூரியன் உள்ளிட்ட அனைத்து விண்மீன்களுமே ஒளிரும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுன்றாங்க. அப்போ சன், அப்புறம் வந்து ஸ்டார், ஓகேங்களா, நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, விண்மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவை அனைத்துமே லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தட்ஸ் ஆல். மற்றபடிலாம் இதில் அந்த இருக்குது. நேராக வந்து என்ன பண்ணிடுங்க, பண்புகள் வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் அப்படின்னா என்னது? லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றாங்க. லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டு தானே? ஸோ லைட் எப்போயுமே ஸ்ட்ரெயிட் லைனாக தானே செல்லுது. ஸ்ட்ரெயிட் லைன். ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாக உள்ள ஒளிக்கதிர் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிடத்தின் வழியாக. அப்போ வேணால் என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் இட்ஸ் ப்ரொபகேஷன் அப்படின்னா பரவுவதற்கு எந்த ஒரு மீடியம், ஊடகமும் தேவையில்லை. இந்த பொறுத்தவரை ஊடகம் என்பது எதை குறிக்குதுன்னா, சாலிடோ அல்ல லிக்விடோ அல்லது கேஸோ. சரிங்களா? சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ், திரவம், வாயு, அதை குறிப்பதற்கு பேர் தான் ஊடகம் என்று சொல்வார்கள். அப்போ எல்லா ஊடகத்திலையும் ஒளியானது பரவும் அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங். ஈவன் வெற்றிடத்தில் என்னது? இட்ஸ் அ வேக்கமில் கூட, வெற்றிடத்தில் கூட என்ன பண்ணும்? ஒளியானது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே. த ஸ்பீட் ஆஃப் லைட்டின் அல்லது த வெலாசிட்டி ஆஃப் லைட்டின் வேக்கம் அப்படின்னா C = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், மீட்டர் வினாடி (⁻−1). முக்கியமான ஒரு கொஸ்டின், இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த 4th பாயிண்ட். அடுத்த 5th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒளியானது அலை வடிவில் செல்வதால் வேவ் ஃபார்மெட்டில் செய்யும்போது அதனுடைய வளைவு நீளம், தட் மீன்ஸ் வேவ்லென்த் அண்ட் அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். இவை C = V λ என்ற சமன்பாட்டில். அப்போ ரெண்டுக்குரிய ரிலேஷன் என்ன அப்படின்னா, சின்னா என்னது? இட்ஸ் மேலே தான் பார்த்தோமே, வெற்றிடத்து ஒளியின் திசைவேகம். சரிங்களா? அடுத்து ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் கொண்டு இருக்கும். சரி, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்தையும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி பெற்றிருக்குன்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பாருங்கள். இப்போ விப்ஜிஆர்னு இருக்குது, கேள்விப்பட்டுருவோம். விப்ஜிஆர். ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. அப்போ வயலட்டையும் ரெட்டையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். வயலட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? ஊதா நிறம், குறைந்த அலைநீளம் கொண்டது அப்படின்றாங்க. அப்போ இது லோயஸ்ட் வேவ்லென்த் சிம்பிள் லாம்டா. அப்போ இது லோயஸ்ட் வேவ்லென்த் தான். ரெட்டுன்றது இட்ஸ் ஹையஸ்ட் வேவ்லென்த். அதான் கொடுத்துருக்காங்க. எது லோயஸ்ட் வேவ்லென்த்தாக இருக்கோ அது ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷனாக இருக்கும். அதிக ஒளி விலகல் கொண்டது. அப்போ இது ஹையஸ்ட் வேவ்லென்த்தாக இருக்கான், இது லோயஸ்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லோயஸ்ட் ரிஃப்ராக்ஷன் என்ன அர்த்தங்க? ஒளி விலகல், குறைந்த ஒளி விலகல் கொண்ட நிறம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
நம்ம எதை சொல்லணும்? ரெட்டை சொல்லணும். அதிக ஒளிவிலகல் கொண்டது வயலட், ஊதா நிறம். அதுவே அலைநீளத்தை வச்சு சொன்னோம்னா குறைந்த அலைநீளம் கொண்டது வயலட், அதிக அலைநீளம் கொண்டது ரெட். அப்படிங்கிட்டு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ரைட். அடுத்து வாட் யூ மீன் பை ரெஃப்ராக்ஷன்? ஒளி விலகல் என்றால் ரெஃப்ராக்ஷன், ஒளி விலகல். ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகி செல்வதற்கு பேர் என்ன பேர்? ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒளி விலகல் ஏற்படுகிறது. வெவ்வேறு ஊடகம் அப்படிங்கிறது இப்போ லிக்விட் டு கேஸோ இல்லை வந்து சாலிட் டு லிக்விடோ இந்த மாதிரி வெவ்வேறு ஊடகத்தில் செல்லும்போது அதனுடைய திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது? ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. த வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியம், அடர்வு குறைந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேரர் மீடியம். ஸோ ரேரர் மீடியமில் ஒளியின் திசைவேகம் அதிகமாகவும், அதுவே டென்சர் மீடியத்தில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஒளியினுடைய முதல் விதி, ஒளி விலகலின் முதல் விதி, த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு லா என்ன சொல்கிறாங்க? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இதில். ஸோ இன்சிடென்ட் ரே படுகதிர், விலகுகதிர்னா ரெஃப்ராக்டர் ரே, படுபொழியில் விலகக்கூடிய ஒரு பரப்புக்கு செங்குத்தாக வரைப்படும் கோடு அப்படின்னா அந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இவை அனைத்தும் ஒரே தளத்தில், ஆல் லை இன் சேம் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா தான் ரொம்ப முக்கியமானது, ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல் விதி அப்படின்னா என்னென்னா, அதாவது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது ஒளி விலகல் எண்களிற்கு தகவிற்கு சமம். அவ்வளோதான். அப்போ சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ 2 பை மியூ 1. மியூன்றது இந்த இடத்துல வந்து ஒளி விலகல் எண், மியூ அப்படிங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண். என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒளி விலகல்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டயக்ராம் நம்மளுக்கு இல்லை, லோயர் கிளாஸஸில் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கங்க, பாதியில் தண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு பென்சிலோ போடுறீங்க. சரிங்களா? ஒரு பென்சிலை போடுறோன்னா இது வரையும் கரெக்டாக வரும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இப்படி போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கா? அப்போ ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ஒளியானது என்ன ஆகுது? விலகி செல்லுது. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் லெட்டரில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? பிளாக் லெட்டர், இது படுகதிர், இது மீடியம், இதில் பட்டு இப்படி விலகி இப்படி போகுது, இது விலகு கதிர். அப்போ இதை நான் தனியாக போட்டேன்னா இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். இப்போ இதில் படுது, இதுதான் படுகதிர், இன்சிடென்ட் ரே. இது இன்சிடென்ட் ரே. இதை பட்டு இப்படி விலகி இப்படி போகுது, இது விலகி போகிறதுனால ரெஃப்ராக்டட் ரே, விலகு கதிர். கிளியரா? இப்போ இது ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது, இது ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. கரெக்ட்? ஒன்றும் இல்லைங்க. இது ரெண்டே அப்படியே ஜாயின் பண்ணோன்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு சைன் ஆங்கிள், இது ஒரு சைன் ஆங்கிள். அப்போ இது வந்து சைன் ஐன்னு சொல்லிக்கலாம். சைன் ஐ. சரிங்களா? சைன் ஐ. இதை சைன் ஐன்னு சொல்லிக்கலாம், இதை சைன் ஆர்னு சொல்லிக்கலாம். ரெண்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோ எப்படி இருக்குன்றாங்க? மியூ 2 பை மியூ 1 இருக்கும். ஒளி விலகல் எண்களுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இதுதான் வந்து ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலினுடைய டயக்ராம். கிளியர்? ரைட். இப்போ மியூ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். வாட் இஸ் தட் மியூ? அந்த மியூ அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் மியூ. சி பை வின்னு கொடுக்குறாங்க. வாட் இஸ் தட் சி? வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேகம். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் வி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியம், ஏதாவது ஒரு ஊடகம், ஒரு ஊடகத்தின் ஒளியின் திசையிற்கும் இடையே உள்ள தகவு தான் மியூ. அதான் இங்கே கூட கொடுத்துருக்காங்க. காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும், ஓகே, நம்ம வெற்றிடத்திலிருந்து இருக்கோம் சிக்கும், மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகத்திற்கும் விக்கும் இடையே உள்ள தகவு, அதான் ஒளி விலகல். அப்போ மியூ ஈக்குவல் டு சி பை வி அப்படின்னு சொல்கிறோம். மியூ ஈக்குவல் டு சி பை வி. அப்போ இந்த இடத்துல தெரிய வேண்டியது என்ன சார்? மியூ வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. கரெக்டாக தானே பாயிண்ட்டு? இந்த சமன்பாடு இங்கே நான் அப்படி எழுதியிருக்கேன். அப்படின்னா வி எதிர் தகவல் இருக்குது. சரிங்களா? அப்போ மியூ இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா வி டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? மியூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா மியூ வி இன்னது என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் தெரியும் இல்லையா? ஒளி விலகல் எண் அதான் கீழே கொடுத்துருக்காங்க. ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள இடத்தில் குறைவாகும். ஒளி விலகல் எண் அதிகமாக இருந்துச்சுன்னா ஊடகத்தில் எப்படி இருக்கும்? குறைவாகவும். ஒளி விலகல் எண் குறைவாக இருந்துச்சுன்னா ஊடகத்தில் அதிகமாகும். தட் மீன்ஸ் மியூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வி குறைவாகவும்,
மியூ வந்து குறைவாக இருந்துச்சுன்னா வி அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. கிளியரா? நான் சொல்கிற விஷயம் புரியுது இல்லையா? ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்னெல் விதி என்று அழைப்பார்கள். ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்னெல் விதி. இஸ் இட் கிளியர்? அப்போ ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கு இல்லையா? ரிஃப்ராக்ஷன்னா என்னன்றது கிளியராக இருக்கு இல்லையா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கூட்டொலியில் ஏற்படும் ஒளி விலகல். கூட்டொலியில் ஏற்படக்கூடிய ஒளி விலகல், அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது நிறப்பிரிகை. நிறப்பிரிகைன்னா என்ன சார் அப்படின்னா, தட் மீன்ஸ் டிஸ்போசன் ஆஃப் லைட். டிஸ்போசன் ஆஃப் லைட். ஓகேங்களா? டிஸ்போசன் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அந்த இருக்கு பாருங்கள். ஒரு வெள்ளொளி கற்றையானது, வெள்ளொளி கற்றை, ஓகே, இது ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஒரு வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி அல்லது நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் எப்படி இருக்கும், தனித்தனியாக பிரிகை அடையும். இந்த நிகழ்வுக்கு நிறப்பிரிகை என்று பெயர். சார் 7 கலர் சேர்ந்தது விப்ஜிஆர், 7 கலர் சேர்ந்துச்சுன்னா என்னது, அது ஒரு ஒயிட். ஓகேயா? ஒயிட் காம்போசிட் லைட். ஒயிட் காம்போசிட் லைட். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஒளிபுகும் ஊடகத்தின் வழியே, இப்போ இதான் அந்த லைட் அப்படின்னு வச்சுக்குவோம், இதுதான் லைட் இப்படி பரவுது. இது போய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு முப்பட்டகம்னு வச்சுக்கோம், ஒரு உதாரணம் பைப்ரிசம், அதில் பட்டுச்சு அப்படின்னா, இதான் லைட், இது பட்டுச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டூ செவரல் கலர்ஸ். இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டூ செவரல் கலர்ஸ். அதுதான் விப்ஜிஆர். அதுதான் விப்ஜிஆர். கிளியரா? இந்த மாதிரி பிரிகை அடையும் நிகழ்வுக்கு பேர் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? 7 கலரு சேர்ந்த ஒரு கலர், அதான் வெள்ளொளி கற்றை. அது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அது 7 பல வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறப்பிரிகை, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள், இதற்கு ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ரெயின்போ ஃபார்மேஷன் தான். பக்கத்தில் எழுதிக்கோங்க. ரெயின்போ, வானவில் தோன்ற காரணம். வானவில் தோன்ற காரணம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. வானவில் தோன்ற காரணம். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும் ஊதா நிறம் மிக அதிக விலகு கோணத்தையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, ஒளி விலகல். ஓகே, லோயஸ்ட் ரிஃப்ராக்ஷன், ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷன். சரிங்களா? ரைட், இந்த பாயிண்ட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் கவனிங்க. எனவே ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எதை சார்ந்ததுன்றாங்க, ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது. ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒளிவிலகல் என்ன, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் which based on the wavelength. which based on the எதை பொறுத்தது, based on அல்லது depend on அப்படின்னா wavelength, அலைநீளத்தை சார்ந்தது. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அடுத்து இதே ரிஃப்ராக்ஷன் தான். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒளிச்சிதறல். ஒளிச்சிதறல்லாம் கீழே இருக்குது பாருங்களா. அதாவது ஒரு லைட்டானது ஒரு துகள் மேலே படுது, ஒரு துகள் மேலே பட்டு சிதறடையக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் ஒளிச்சிதறல். தட் மீன்ஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து ஸ்கேட்டரிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்கிறாங்க, இப்போ சூரிய ஒளியானது பூமியின் வளிமட்டத்தில் படும்போது நம்முடைய அட்மாஸ்பியரில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும், கரெக்டாக? அந்த பார்ட்டிகல்ஸில் பட்டு அந்த சூரிய ஒளியானது சிதறடைய நிகழ்வு தான் ஒட்டுமொத்தமான ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒளிச்சிதறலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூரிய ஒளி பூமியில் பரவுதலுக்கு பேர் தான் என்னது, ஒளிச்சிதறலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரைட். இப்போ இதை 2 வகை இருக்குது சார், ஒளிச்சிதறல் வகைகள் 2 வகைகள் இருக்குது. ஒன்று மீட்சி சிதறல், இன்னொன்று மீட்சியற்ற சிதறல். மீட்சி சிதறல் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். மீட்சியற்ற சிதறல் அப்படின்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னா இனிஷியல் மற்றும் ஃபைனல் எனர்ஜி சமமாக இருந்துச்சுன்னா அது மீட்சி சிதறல். அதே இறுதி ஆற்றல்கள் சமமற்று அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மீட்சியற்ற சிதறல். சரிங்களா? அப்போ சிதறலை உண்டாக்கும் துகளின் தன்மை மற்றும் அந்த அளவை பொறுத்து சிதறலை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ராலி ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டல் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது.
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது ராலே ஒளிச்சிதறல். அது கீழே இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்படின்னா ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லேம்டா. லேம்டா பவர் 4ன்றாங்க. ஆனால் தெரிய வேண்டியது என்னது? லேம்டாவுக்கு ஸ்கேட்டரிங் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளியானது அதிக சிதறல் அடையும் அப்படிங்கிற மீனிங். கரெக்டாக நான் சொல்கிறது? அதன்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறடைகிறது. சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். வானம் நீல நிறமாக தோன்றக்கூடிய காரணம் ராலே ஒளிச்சிதறல். இது ஒரு முக்கியமானது. அதே இதுக்குள்ளே இருக்கிறத ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா, சூரிய உதயம், அதாவது சூரியன் தோன்றும் போதும் சரி, சூரியன் மறைவின் போதும் சரி, சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. இதுவும் ராலே ஒளிச்சிதறல். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் இன் தி ஸ்கை, வானம் நீல நிறமாக தோன்றுவதுன்ற காரணம் ப்ளூ கலர் இன் தி ஸ்கை. ப்ளூ கலர் ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? சரிங்களா? அதே இது வந்து பார்த்தோன்னா, சன் ரைஸ் ஆகும்போதும் சரி, சன் ரைஸ் ஆகும்போதும் சரி, சன் செட் ஆகும்போதும் சரி, என்ன கலரில் தெரியுது? ரெட் கலரில் தெரியுது. அதற்கு காரணமும் ராலே ஒளிச்சிதறல் தான். அதற்கு காரணமும் ராலே ஒளிச்சிதறல் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, மீ ஒளிச்சிதறல், மீ ஸ்கேட்டரிங். ஒளிச்சிதறல், அந்த மீ ஸ்கேட்டரிங் நடைபெறணும்னா என்ன சார்? அதற்கான எக்ஸாம்பிள் தான் மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம். கேட்கலாம் இல்லையா? க்ளவுட்ஸ் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது? க்ளவுட்ஸ் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது? அதற்கு காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் மீ ஒளிச்சிதறல். தட் மீன்ஸ் மீ ஸ்கேட்டரிங் அப்படின்னு பேர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒளிச்சிதறல் ஏற்படும். ஒளிச்சிதறல் ஏற்படணும்னா கண்டிப்பாக என்ன தேவை? பார்ட்டிகல்ஸ் தேவை, துகளின் தேவை. அந்த துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்துக்கு சமமாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒளிச்சிதறல் ஏற்படும்? மீ ஒளிச்சிதறல் ஏற்படும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, மீ ஸ்கேட்டரிங் விச் பேஸ்ட் ஆன் தி டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்கேட்டரர். டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்கேட்டரர். ஸ்கேட்டர் அப்படின்னா பார்ட்டிகளை சொல்கிறாங்க. ஸ்கேட்டரர் அப்படின்னா அதாவது ஒளிச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய அந்த துகளுக்கு பேர் தான் ஸ்கேட்டரர். சரிங்களா? அப்போ அதை விட்டமானது அதை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? எடுத்துக்காட்டு, வளிமண்டலத்தில் கீழ் அடிப்பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீ சிதறல் ஏற்படுகிறது. எதனால் மீ சிதறல் ஏற்படுகிறது? வளிமண்டலத்துக்கு கீழே உள்ள தூசி, புகை, நீர்த்துளிகள் போன்றவற்றால் ஏற்படுகிறது. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மீ ஒளிச்சிதறலுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது என்னது? கூழ்மம் அப்படின்னா தட்ஸ் கிட் கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸ் அப்படின்னா சிம்பிளாக புரியுறதுக்காக சொல்கிறேன், குழன்னு இருக்கும் சார். எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து கொலாய்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்காக கொலாய்ட்ஸ் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பால் இருக்குன்னா இப்போ இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகும்? உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் இடம் விட்டு இருக்கும். இதன் வழியாக ஒளி ட்ராவல் ஆகும்போது ஒவ்வொரு பார்ட்டிகளும் தன்னை என்ன பண்ணும்? ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும். இந்த மாதிரி சிக்ஸாக் மூமெண்ட்டாக என்ன ஆகும்? மோதிக்கொள்ளும். இந்த சிக்ஸாக் மூமெண்ட்டுக்கு பேர் ப்ரௌனியன் மூமெண்ட்டுன்னு பேர். ப்ரௌனியன் மூமெண்ட், ப்ரௌனியன் இயக்கம். இந்த செயல்முறைக்கு தான் டிண்டால் ஒளிச்சிதறல்னு பேர். ஓகேங்களா? இது லைட் ரே பாஸ் ஆகுது. இது கூழ்மம். கூழ்மம்னா என்ன பண்ணிட்டோம்? கொலாய்டுன்னு சொல்லிட்டோம். அப்படி பாஸ் ஆகும்போது தனக்குள்ளேயே ஒளிச்சிதறல் ஏற்படும். அதுக்கு பேர் வந்து அந்த மூலக்கூறுடைய இயக்கம் ப்ரௌனியன் இயக்கம். இந்த செயல்முறைக்கு டிண்டால் ஒளிச்சிதறல்னு பேர். ஓகே, இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வுக்கு பேர் டிண்டால் ஒளிச்சிதறல் அல்லது டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு டார்க் ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு டார்க் ரூமில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஒரு சிறிய துளை வழியாக சன்லைட் என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அந்த சன்லைட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தூசிக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? அப்போது ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கல் மேலே மோதுது. அதானே மீனிங்க. அப்போ அந்த இயக்கத்திற்கு பேர் ப்ரௌனியன் இயக்கம்னு பேர். இப்போ இது கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரௌனியன் இயக்கம் எதனுடன் தொடர்புடையதுன்னா டிண்டால் ஒளிச்சிதறலுடன் தொடர்புடையது. ப்ரௌனியன் இயக்கம், ப்ரௌனியன் இயக்கம் எந்த ஒளிச்சிதறலுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிண்டால் ஒளிச்சிதறலுடன் தொடர்புடையது. சரியா? அடுத்து ராமன் ஒளிச்சிதறல். ராமன் ஒளிச்சிதறல், ராமன் ஸ்கேட்டரிங் இதன் வழியாக நடைபெறும். வந்தவர்கள் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. தூய திரவங்கள்
மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்ட திண்மங்கள், ஒளிபுகும் தன்மை கொண்ட திண்மங்கள்ல நடைபெறக்கூடிய ஒளிச்சிதறல் தான் ராமன் ஒளிச்சிதறல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான வரிகள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று ராலே வரிகள், இன்னொன்று ராமன் வரிகள், ஸ்டோக்ஸ் வரிகள், ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு, படுகதிர்னா என்ன அர்த்தம்? படக்கூடிய கதிர், படுகதிர், இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே. ஓகேங்களா? இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இன்சிடென்ட் ரேவுடைய ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள். ஓகேங்களா? அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு பேர் ராலே லைன் அப்படின்னு பேர். புதிய அதிர்வெண்களை கொண்ட, ஸோ நியூ ஃப்ரீக்வன்சி கொண்ட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு ராமன் வரிகள் என்று பெயர். கீழே இருக்கிறது தான் கொஸ்டினே. படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள், படுகதிரின் அதாவது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட குறைவான அதிர்வெண் கொண்ட அந்த லைன் பேர் என்ன லைன்? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு பேர் ஸ்டோக்ஸ் லைன் பேர். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்டது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் பேர். அப்போ ஸ்டோக்ஸ் லைன்னா என்ன, ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னா என்ன? ஸ்டோக்ஸ் வரிகள், ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் ராமன் ஸ்கேட்டரிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமன் ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் 1 செகண்டோட ரீட் பண்ணிக்கலாம். வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களின் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றகளாக செல்லும்போது அவற்றின் ஒரு பகுதி சிதறல் அடைகிறது. அந்த சிதறல், அதாவது அந்த ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, ஒரு பார்ட் மட்டும் ஸ்கேட்டரிங் ஆகுது. அந்த ஸ்கேட்டரிங்கான கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களையும் உள்ளடக்கி தரக்கும். அப்போ அந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த லைட்டானது, புரியுதுங்களா, சிதறடைந்த கதிரானது இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, இன்சிடென்ட் ரேயோடைய ஃப்ரீக்வன்சியை தவிர புது ஃப்ரீக்வன்சி கொண்ட சில லைன்ஸ் எல்லாம் உருவாகும். அந்த லைன்ஸுக்கு பேர் தான் ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? இதுவரையும் புரியுது இல்லையா? இப்போ புரியுது இல்லையா? ரைட், ஓகே. அப்போ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இதோட ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் அப்படிங்கிறது இதோட கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு முடியுது. இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் முந்தைய வகுப்பில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடியது லென்ஸுகள், லென்சஸ். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு ஊடகம் தான் இது லென்ஸுன்னு சொல்கிறோம். லென்ஸில் முக்கியமாக நம்மளுக்கு 2 வகையான லென்ஸு, ஒன்று குவி லென்ஸு, இன்னொன்று குழி லென்ஸ். குவி லென்ஸ் என்றால் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். குழி லென்ஸ் என்றால் இட்ஸ் அ கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். அப்போ குவி லென்ஸ் எப்படி இருக்குன்னா, இருபுற குவி லென்ஸ், இந்த மாதிரி குவிந்த பகுதி இந்த மாதிரி இருக்கும். இதுதான் குவி லென்ஸ். அப்போ இவற்றின் வழியாக ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. அதனால் இதை குவிக்கும் லென்ஸுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கன்வெர்ஜிங் லென்ஸ், என்ன பேர்? கன்வெர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கன்வெர்ஜிங் லென்ஸ். அடுத்து குழி லென்ஸு இருபுற குழிந்த, இந்த மாதிரி குழிந்த பகுதியாக இருக்கும். சரியா? இதை மையப்புள்ளி, ஒளி மையம். அப்போ இந்த இடத்துல விரிந்து செல்கின்றன, அதனால் இதை விரிக்கும் லென்ஸுகள் டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. டைவர்ஜிங் லென்ஸ். அப்போது கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு டைவர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு கன்வெர்ஜிங் லென்ஸ். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் தட்டக்குவி லென்ஸு, தட்டக்குழி லென்ஸு, இதெல்லாம் ஜஸ்டோட பார்த்துக்கலாம். இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது தான் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. நேராக நம்ம அடுத்த பாயிண்ட்டு போயிடலாம். சரி, இந்த விதி இதெல்லாம் நம்மளுக்கு கேட்குறது ரேர். இதை பெரிய ஒரு டாபிக் இது. இந்த விதிகள் 3 விதிகள் சொல்லிவிட்டு குவிலென்ஸ் வழியாக ஒளி விலகல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்போது ஒரு பொருள் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதனுடைய பிம்பம் லென்ஸில் எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லென்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய பார்ட்ஸ், இதை புரியணுன்னா ஒரு சில பார்ட்ஸ் பேசிக்காக சொல்கிறேன். ரொம்ப ப்ரீஃபாக எடுத்தோன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக் தான் இருந்தது. ஷார்ட்டாக சொல்கிறேன். அதனுடைய பார்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருங்க, பிபிடி பார்ப்போம். பிபிடியில் கொஞ்சம் பார்த்தா கூட புரியும்.
வெயிட். லிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் என்ன எடுக்கலாம், கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் அதான் ஈஸி. ஓகேங்களா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ, ஆப்டிக்கல் சென்டர். ஓ என்றால் ஆப்டிக்கல் சென்டர், ஒளி மையம். ஆப்டிக்கல் சென்டர்னு பேர், ஒளி மையம் தமிழில். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். சென்டர் ஆஃப் கர்வ். இந்த சிக்கும் ஓக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய மைய புள்ளிக்கு பேர் எஃப். எஃப் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த், அதில் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு கூட சொல்லலாம். ஃபோக்கல் லென்த் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ். முதன்மை குவியம் அல்லது குவியத் தொலைவு. முதன்மை குவியம் அல்லது குவியத் தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். முதன்மை குவியம் அல்லது குவிய தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ரைட். இப்போ இதே மாதிரி தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆகும். அதனால் வந்து இந்த எஃபோட டபுள் தான் சி. அது இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. எஃபோட டபுள் தான் சி. அப்போ சி ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கலாம், 2F1னும் சொல்லிக்கலாம். அப்போ அந்த சிக்கு பதிலாக 2Fன்னு கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பக்கமும் எஃப்னு சொல்லிக்கலாம், இதையும் நம்ம என்ன வச்சுக்கலாம், சின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1ன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் F2, C2, C2க்கு இன்னொரு பேர் 2F2ன்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் கொஷின் என்னென்னா, ஆப்ஜெக்ட் எங்கே இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஜெக்ட் வந்து, இப்போ ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள். இப்போ நம்மளே நிற்கிறோம் சார். இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஆப்ஜெக்ட் வந்து இப்போ சியோ, சிக்கு பின்னாடியோ, இல்லை ஏதோ ஒரு தூரத்தில், தட் மீன்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்லையோ, இப்போ சிக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி சியில் இருந்தேன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும். சியில் இருந்தோன்னா இந்த பக்கம் சியிலே ஃபார்ம் ஆகும். சி அண்ட் எஃப்க்கு இடையில, சிக்கும் எஃப்க்கும் இடையில நின்றனா எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும். எஃப்ல நின்றா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும். எஃப் அண்ட் ஓக்கு இடையில நின்றா எங்கே ஃபார்ம் ஆகும். இதுதான் கொஸ்டின். ஆப்ஜெக்ட் எங்கே நிற்கிது, எங்கே நிற்கிறோம், எந்த பொசிஷனில் நிற்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற போல் ரைட் ஹேண்ட் சைடு இமேஜ் என்றால் என்ன ஒருத்தங்க, இமேஜ் என்றால் பிம்பம். பிம்பம் எங்கே ஃபார்ம் ஆகுது, இதுதான் கொஷினை கேட்பாங்க. தென் அதனுடைய சைஸ், அந்த இமேஜோட சைஸும் எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கா பிக்காக இருக்கா அப்படிங்கிற, ஸ்மாலாக இருக்கா லார்ஜாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சிம்பிள். சரியா? ரைட். இப்போ பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பொருள் வந்து எங்கே இருக்குது, ஈரிலா தொலைவில் இருக்குன்றாங்க. ஈரிலா தொலைவுனா இன்ஃபினிட்டியில் இருக்குது. இது ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி. தெளிவாக எழுதிக்கோங்க. ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி எங்கே ஃபார்ம் ஆகுதுன்றாங்க, முதன்மை குவியத்தில் ஃபார்ம் ஆகுது. அப்போ இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, எஃப்ல ஃபார்ம் ஆகுது. இமேஜ் இஎம். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்டோடைய பொசிஷன், ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா இமேஜ் எஃப்ல ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் ஆல். இதுதான். இங்கே பாருங்களேன், இந்த ரே வந்து அந்த இமேஜோடைய ரேவை குறிக்கிறது, படுகதிர். அது எங்கே ஃபார்ம் ஆகுது, எஃப்ல ஃபார்ம் ஆகுதான். இதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லிக்கலாம். சரியா? குட். அதே மாதிரி ஒவ்வொன்றும் பொருள் சிக்கு அப்பால், அதாவது பிஹைண்டு சியில் வைக்கும்போது, பொருள் வந்து சிக்கு அப்பால் வைக்கப்படும் போது, பிஹைண்டு சிக்கு வைக்கும்போது சின்றதை 2Fன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சி அல்லது 2F. இப்போ தானே சொன்னோம். லென்ஸின் மறுபுறம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே ஃபார்ம் ஆகுது. வளைவு மையம்னா சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். முதன்மை குவியம்னா எஃப். அப்போது பிஹைண்டு சி வைக்கும்போது, பிஹைண்டு சி பொருள் வைக்கப்படும் பொழுது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, சி அண்டு எஃப்க்கு இடையில் ஃபார்ம் ஆகுது. சி அண்டு எஃப்க்கு இடையில். கிளியரா? அதானே மீனிங். அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலனா சி இருக்குது, இங்கே பாருங்கள், இதுதான் சி. தட் மீன்ஸ் 2F. மீன்ஸ் 2F. ஓகேயா? இப்போது பின்னாடி, அதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, இது எஃப், இது சி, இது சி, இது எஃப், அதுக்கு இடையில தானே ஃபார்ம் ஆகுது. அப்போ சி அண்ட் எஃப், அவ்வளோதான். அடுத்து பொருள் சியில் வைக்கப்படும் போது, ஆப்ஜெக்ட் சியில் இருக்குது,
இமேஜும் இங்கே தான் இது தலைகீழான மெய்பிம்பம் லென்ஸின் மற்றொரு பக்கத்தின் வளைவு மையம். வளைவு மையம்னா அர்த்தம் சேம் சியில் தான். அப்போது சியில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா சியிலே தான் பிம்பம், அதாவது இமேஜ் ஃபார்ம் ஆகும். இப்போ கொஞ்சம் முன்னாடி வருது பொருள் எஃப் அண்ட் சிக்கு இடையில், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சி அண்ட் எஃப்க்கு இடையில் வருது. சி அண்ட் எஃப்க்கு இடையில் வருது. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? மறுபுறத்தில் வளைவு மையத்திற்கு அப்பால்னு ஒரு வார்த்தை கொடுங்க. அப்போ பிஹைண்டு சி, பிஹைண்டு சியில் ஃபார்ம் ஆகும். கிளியரா? பொருள் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் போது, தட் மீன்ஸ் எஃப்பில் வைக்கப்படும் பொழுது அங்கே வந்து ஈரலா தொலைவு அப்படின்றாங்க. அப்போ இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த எழுதியிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதுவே பொருள் முதன்மை குவியம் எஃப்க்கும் ஒளியியல் மையம் ஓவுக்கும், அதாவது எஃப் அண்டு ஓ இது ரெண்டுக்கு இடையே வைக்கப்படும் போது பெரிய நேரான மாயபிம்பத்தை பொருள் அதே பக்கத்தில் உருவானது மாயபிம்பத்தை உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி மெய்பிம்பம் மெய்பிம்பம்னு இருக்கும். இந்த இடத்துல தலையினான மெய்பிம்பம்னா ரியல் இமேஜ். ஆனால் இந்த இடத்துல மட்டும் விர்ச்சுவல் இமேஜ், ரொம்ப பெரிய இமேஜ்னு அர்த்தம். விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். மாயபிம்பம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. மாயபிம்பம் இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெய்பிம்பம்னே இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், மறுபுறத்தில் வளைவில் மெய்பிம்பம் ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இடையே தோன்றுகிறது. மறுபுறம் லென்ஸின் வளைவு மையத்திற்கும் இடையே ஒன்று மெய்பிம்பம் கொடுத்துருக்காங்களா? அதேமாதிரி இங்கேயும் மெய்பிம்பம். எல்லா இடத்துலையும் மெய்பிம்பம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மாயபிம்பம். அப்போ மாயபிம்பம் தோன்றுவதற்கான பாசிபிலிட்டி எஃப் அண்ட் ஓ கடையில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா மாயபிம்பம் ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய மூக்கு ஒட்டி கண்ணாடியை வச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? நம்முடைய ஃபேஸ் ரொம்ப பெருசாக தெரியுமா? அதுதான் என்னது, முதன்மை குவியத்திற்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஒளியியல் மையத்திற்கும் இடையே உள்ள புள்ளி. சரிங்களா? ஸோ இதுவரையும் புரியுது இல்லையா? இப்போ நான் எழுதி போட்டிருக்கேன் இல்லையா இங்கிலீஷில். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இருக்குது ஆப்ஜெக்ட், ஒரு ஆரோ மார்க் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இமேஜ் ஃபார்மிங் சென்டர். ஓகேங்களா? அது ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுடைய அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். சரிங்களா? ஸோ ஒளிப்படக்கருவியில் பயன்படுகிறது. ஒளிப்படக்கருவினா கேமரா. ஒளிப்படக்கருவினா என்னதுங்க? கேமரா லென்ஸ். கேமரா. ஒரு பெருக்கும் கண்ணாடி அப்படின்னா மேக்னிஃபையிங் லென்ஸ். இந்த பூத கண்ணாடியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, மேக்னிஃபையிங் லென்ஸ். அடுத்து நுண்ணோக்கிகள். நுண்ணோக்கிகள் என்ன அர்த்தம்? நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப், தொலைநோக்கினா டெலஸ்கோப். அடுத்து வந்து ப்ரொஜெக்டர், நழுவப்பட வீழ்த்திகள்னா ப்ரொஜெக்டர் இருக்கு இல்லையா? ஓகே, ப்ரொஜெக்டரில் இதில் எல்லாம் பயன்படக்கூடிய லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோஃபியாவை சரி செய்ய பயன்படக்கூடியது. தூரப்பார்வை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸு குவி லென்ஸு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. இதுலேயும் பிசிஎஸ்ஐ எக்ஸாமில் அடிக்கடி கேட்போம். 1 செகண்ட். சரியா? இதுவரை எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் குழி லென்ஸின் வழியாக ஒளிவிலகல். பட் மேக்ஸிமம் குழி லென்ஸு கேட்க மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். மேக்ஸிமம் குழி லென்ஸு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால் பயப்படாமல் என்ன பண்ணலாம், இருக்கலாம். சப்போஸ் கேட்டாங்கன்னா குவி லென்ஸ் தான் கேட்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். குழி லென்ஸினுடைய பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஸோ கலீலியோ டெலஸ்கோப், கலீலியோ தொலைநோக்கியில் பயன்படக்கூடியது. வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் பார்த்துருக்கோம் இல்லையா, டோர்லாம் ஒரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து யாராவது காலிங் பெல் அடிச்சாங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருந்துக்கிட்டு யார் வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு லென்ஸ் வழியாக பார்ப்போம் இல்லையா, ஒரு சின்ன துளையின் வழியாக, ஒரு லென்ஸ் வழியாக. அந்த லென்ஸ் வந்து குழி லென்ஸ் தான். ஓகேங்களா? உளவு தொலைவுகளில். அதுக்கப்புறம் கிட்ட பார்வையை சரி செய்ய, தட் மீன்ஸ் மையோபியாவை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸ். கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸ் என்ன லென்ஸுங்க? குழி லென்ஸு. சரிங்களா? கான்கேவ் லென்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு சின்ன ஒரு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஷார்ட்கட், கிட்ட குழி தோண்டி தூரக்குவி. சரிங்களா? அப்போ கிட்ட பார்வை குழி லென்ஸு, தூர பார்வை குவி லென்ஸு. கிளியராக? இது ஒரு ஷார்ட்கட். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படக்கூடியது குழி லென்ஸும், தூர பார்வை சரி செய்ய பயன்படக்கூடியது குவி லென்ஸ். அது புரியணும், அது வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கணுன்ட்ருக்காங்க.
இந்த ஷார்ட்கட் சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லென்ஸினுடைய சமன்பாடு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். 1/f = 1/v - 1/u. எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, வினா இமேஜ், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ், u அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இருக்கு இல்லையா? பிம்பத்தின் தொலைவு v, பொருளின் தொலைவு u, குவிய தொலைவு f. அவ்வளோதான். அடுத்து வந்து குறியீட்டு மரபுன்னு சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுப்படி ஓகேங்களா? பொருள் எப்பொழுதும் லென்ஸிற்கு இடப்பக்கம் வைக்கப்பட வேண்டும்ன்றாங்க. ஏன் லென்ஸு குவி லென்ஸோ குழி லென்ஸோ அதுக்கு இடப்பக்கம் வைக்கப்பட வேண்டும். சரிங்களா? எது பொருளை சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட். ஆப்வியஸ்லி அதானே பண்ணோம். ஆப்ஜெக்ட் எப்போயுமே எங்கிட்ட தான் இருந்துச்சு, லெஃப்ட் சைடு தானே இருந்துச்சு. ஓகே, அனைத்து தொலைவுகளையும் எதிலிருந்து, ஒளியியல் மையத்திலேருந்தே அளக்கப்படும். ஆப்டிக்கல் சென்டரில் தான் அளக்கப்படும். அதாவது அதிலிருந்தே அளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும். படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடியதை எதிர்குறியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். சரி, இது அந்தளவுக்கு இல்லை. நேரம் இங்கே வந்துடுங்க. லென்ஸின் உருப்பெருக்கம். பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு தான் உருப்பெருக்கம். அப்போ m = பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம் h'/hன்றாங்க. ஓகேங்களா? அல்லது v/u. இந்த பாயிண்ட் பாருங்கள். உருப்பெருக்கத்தின் மதிப்பு சார் மேக்னிஃபிகேஷன் சார், தமிழில் இதுக்கு பிறகு சரி, இங்கிலீஷில் மேக்னிஃபிகேஷன். சரியா? ஸோ மேக்னிஃபிகேஷனுடைய வேல்யூ 1ஐ விட அதிகமாக இருந்தால், அதாவது நம்பர் 1ஐ விட அதிகமாக இருந்தால் பொருளை விட பெரிய பிம்பமும், 1ஐ விட குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பமும் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட்டை குறிச்சுக்குங்க. லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு. ஓகே, லென்ஸ் ஃபார்மிங் ரியாக்ஷன், லென்ஸ் ஃபார்மிங் ஈக்குவேஷன். சரிங்களா? அல்லது லென்ஸ் அந்த ஒரு லென்ஸ் மேக்கஸ் ஈக்குவேஷன் ஆர் ஃபார்முலா 1/f = μ - 1 1/r1 - 1/r2 அப்படிங்கிறது தான். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். லென்ஸின் சமன்பாடு, லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை எதுக்கு பயன்படுது? மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை. தடிமனான லென்ஸுகளுக்கு இந்த 2 சமன்பாடுகளுமே சரி வராது. ஸோ சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு தான் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டும்தான் இது பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? லென்ஸின் திறன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். பவர் ஆஃப் லென்ஸ். இடத்துல எழுதுகிறேன். பவர் ஆஃப் லென்ஸ். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? லென்ஸ் தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்குவது குவி லென்ஸு, குளிப்பது குழி லென்ஸு. இதுதான் லென்ஸின் திறன். லென்ஸின் திறனுடைய வரையறை இதுதான். குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு, அவ்வளோதான். குவிய தொலைனா என்னது? எஃப். அதனுடைய தலைகீழினா 1/f. தட் இஸ் கால்டு பவர். அவ்வளோதான். 1/f = p. p = 1/f. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லென்ஸின் திறனின் SI அலகு என்னது? டயாப்டர் கேபிட்டல் D. லென்ஸின் குவிய தொலைவு மீட்டர் என்ற அலகாலும், லென்ஸின் திறனானது டயாப்டர் என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லென்ஸின் திறனின் அலகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே வந்து குவி லென்ஸு குழி லென்ஸுக்குடைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவி லென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். குழி லென்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரியா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படுது. மையத்தில் தடித்த தானே இருக்குது, ஓரத்தில் மெலிஞ்சு காணப்படுது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா மையத்தில் மெலிஞ்சு இந்த மாதிரி இருக்குது, ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? தடித்தும் காணப்படும். இது குவிக்கும் லென்ஸ், இது விரிக்கும் லென்ஸ். பார்த்தாலும் பொதுவாக மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். குழி லென்ஸ் எல்லாமே மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும். தூரப்பறவை சரி செய்யுது ஹைப்பர்மெட்ரோஃபியா, கிட்டப்பறவை சரி செய்யும் பொழுது மையோஃபியா. இது எது சொல்கிறோம்? குவி லென்ஸு குழி லென்ஸில் சொல்கிறோம். சரிங்களா? கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லென்ஸு முடியுது. அடுத்து வந்து ஹியூமன் ஐ, மனித கண், ஹியூமன் ஐஸ். ஓகே, ஹியூமன் ஐலே லென்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுவும் எந்த வகையான லென்ஸ் பின்னாடி இருக்குது நம்மளுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ணின் அமைப்பு. ஸோ வெளியானது ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவமைப்பிடுது. சரிங்களா? இதெல்லாம் பிசி எக்ஸாமில் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ கண்ணில் உள்ள ஸ்க்ளீரா, ஓகே, என்ன வலிமையான சவினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுது. அப்போ கண்ணில் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவின் பெயர் ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸ்க்ளீரா அப்படிங்கிறது இட்ஸ் ஐஸுடைய லேயர். இப்போது இதை சுற்றி காணப்படக்கூடிய லேயர் பெரிகார்டியம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணை சுற்றி காணப்படக்கூடியது, கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது ஸ்க்ளீரா, மறந்துடக்கூடாது. ஸோ முக்கியமான பகுதிகள் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் ஒன் கார்னியா.
ஓகேங்களா? ஸோ கார்னியா இது வெளிக்கோளத்தின் முன்பகுதியில் காணக்கூடிய மெல்லிய ஒளி புகும் படலம். இதுவே கண்ணின் ஒளி விலகல் நடைபெறும் முக்கியமான பகுதின்றாங்க. ஸோ கண்ணில் ரிஃப்ராக்ஷன் நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்ஸ் தான் இது, இந்த கார்னியா என்று அழைப்பது. சரிங்களா? கிளியர்? அடுத்து ஐரிஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது கண்ணின் பழுப்பு நிறமுடைய பகுதி. ஸோ நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பகுதி ஐரிஸ். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஐரிஸ் தான் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் பாருங்க. உள்ளே நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்துவது தான் யார்? இந்த ஐரிஸ். சரிங்களா? இந்த இருக்கு பார்த்தீங்களா ஐரிஸ், இங்கே இருக்குல்ல அது. அடுத்து வந்து கண் பாவை, இது ஐரிஸின் மையப்பகுதி. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வெள்ளித்திரை, ரெட்டினா. ரெட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட்டினா. இது வெளிக்கோளத்தின் பின்புற உட்பரப்பு ஆகும். சரிங்களா? அப்போ ரெட்டினா எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் ரெட்டினான்ற பகுதி. ஸோ அங்கே தான் வந்து நம்மளுடைய இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், அந்த பொருளுடைய தலைகீழ் பிம்பம் அந்த ரெட்டினால தான் விழுகும். மிக அதிக நுட்பம் உடைய பகுதியில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இப்போ ஒரு ஆலமரத்தை பார்க்குறீங்க, ஆலமரத்துடைய தலைகீழ் பிம்பம் தான் ரெட்டினால ஃபார்ம் ஆகும். புரியுது இல்லையா? ஞாபகம் வச்சுக்க, மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நர்வ் செல் பிரெயினுக்கு போகும், பிரெயின் மறுபடியும் அந்த சிக்னலை திருப்பி அனுப்பும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொருளானது நேராக தெரியும். சரிங்களா? இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். இப்போ ரெட்டினால இன்வர்ஷன் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இமேஜ் இன்வர்ஷன், ரியல் அண்டு இன்வர்ஷன் சொல்லலாம், அல்லது இன்வெர்ட்டடுன்னு சொல்லுங்க. புது புக்கு படி பார்த்தோன்னா இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ வெளி லென்ஸு, நம்மளுக்கு கண்ணிலையுமே லென்ஸுன்னு ஒரு பகுதி இருக்குது. அது எந்த லென்ஸுன்றாங்க? குவி லென்ஸ் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஐஸினுடைய லென்ஸ் என்ன லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸ் வகையை சார்ந்தது. அடுத்து சிலியரிக் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலியரி தசைகள். வெளி லென்ஸானது சிலியரி தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது. பொருளின் தொலைவிற்கு அதாவது டிஸ்டன்ஸுக்கு ஏற்ப வெளி லென்ஸு தன் குவிய தொலைவத்தை மாற்றிக்கொள்ள இந்த தசைகள் தான் உதவுகிறது. இது சிலியரி தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் ரொம்ப முக்கியமானது ரெட்டினா 1, வெளி லென்ஸ் 2, தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கார்னியா. அவ்வளோதான். ஓகே, ஸ்க்லீரானா என்ன தெரியும்? ஸ்க்லீரா இஸ் அ லேயர். செயல்படும் விதம்லாம் தேவையில்லைங்க. சரிங்களா? அதெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். நீ ஜஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் வேணால் தெரிஞ்சுக்கலாம். அண்மை புள்ளி, செய்மை புள்ளி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். மனித கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருள்களை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவு காட்சி மீச்சிய தொலைவு. ஓகேங்களா? ஸோ அந்த அண்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்மை புள்ளி இது மனித கண்ணுடைய அண்மை புள்ளி. அதாவது பக்கத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அண்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு மனித கண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ், குறைந்தபட்ச புள்ளி எவ்வளவோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க? 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 சென்டிமீட்டர். கிளியரா? ஸோ இதுக்கு பேர் என்ன பேர்? இந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 செகண்ட். ரைட்ஸ். ஓகே, அப்போ அண்மை புள்ளி அப்படிங்கிறது என்னது? நியர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? நியர் பாயிண்ட் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்மை புள்ளி அப்படிங்கிறது ஈரல தொலைவுனா இன்ஃபினிட்டி. அப்போது அண்மை புள்ளினா 25 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர். செய்மை புள்ளினா இன்ஃபினிட்டி, மறந்துடக்கூடாது. 25 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நியர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்று சொல்லக்கூடிய அண்மை புள்ளி அப்படிங்கிறது 25 சென்டிமீட்டர். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சொல்லலாம், அல்லது சோஃபார் பாயிண்ட், ஃபார்னா தொலைவு, சோஃபார் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. சரியா? இந்த 2 பாயிண்ட்டும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. போன வருஷம் 2025 நினைக்கிறேன். ஆமாம், எஸ்ஐயில் கேட்ட கொஷின்.
எஸ்ஐயில் 2025 கேட்டிருந்தாங்க இல்லையா? கரெக்ட். ஆமாம், கேட்ட ஞாபகம், பார்த்த ஞாபகம் இருக்குது. பன்மை புள்ளி வந்து 25 சென்டிமீட்டர், செய்மை புள்ளி ஈரிலா தொலைவு. தட் மீன்ஸ் இன்ஃபினிட்டி. சரியா? கண்ணின் குறைபாடுகள் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் முதலாவது நான் பார்க்கக்கூடியது கிட்ட பார்வை, மையோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. மையோஃபியா கிட்ட பார்வை என்று அழைக்கப்படுகிறது. இந்த குறைபாடு எப்படி ஏற்படுதுன்னா, வெளி கோளம் இருக்குது இல்லையா? காரணியா நம்ம வெளி கோளம் அது சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. இக்குறைபாடுள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்க முடியும், தூரத்தில் இருக்க பொருளை பார்க்க முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெளி லென்ஸின் ஃபோக்கல் லென்த் குறைவதாலும் வெளி லென்ஸிற்கும் வெளித்திரைக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரிப்பதனாலும் இது ஏற்படுகிறது. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளி லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த்து குறைவதாலும் வெளி லென்ஸுக்கும் வெளித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகமாகிறதுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது? கிட்ட பார்வை ஏற்படுது. இது எந்த லென்ஸை பயன்படுத்துகிற மூலமாக சரி செய்யலாம்? கான்கேவ் லென்ஸ். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? தூரப்பார்வை. அப்போ F = xy/x-y அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்ட பார்வை குறைபாடுடைய மனிதரால் அந்த கிட்ட பார்வையுடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோஃபியா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். அங்கே என்ன பார்த்தோம்? வெளி லென்ஸினுடைய தொலைவு குறைவதாலும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஹைப்பர்மெட்ரோஃபியா. வெளிக்கோளம் நீண்டு விடுவதால் என்ன ஏற்படும்? தான் முன்னாடி பார்த்தோம், கிட்ட பார்வை ஏற்படும். இங்கே என்னது? வெளிக்கோளம் சுருங்குவதால் இது ஏற்படுகிறது. அப்போ தூரத்தில் இருக்க பொருளை பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்க பொருளை பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த வெளி லென்ஸினுடைய குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் அங்கே என்ன பார்த்தோம்? குறைவதாலும் பார்த்தோம். அதே வெளி லென்ஸுக்கும் அந்த விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? ரைட். இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும், லென்ஸ்னா வெளி லென்ஸு, வழித்திரைனா என்னது? ரெட்டினா. புரியுதுங்களா? வழித்திரைனா ரெட்டினா, கீழே வெளி லென்ஸுன்னு என்ன அர்த்தம்? கீழே இருக்கக்கூடிய வெளி கீழே போக மாட்டேங்குது. 1 செகண்ட். இந்த இடத்துல வெளி லென்ஸுன்றாங்க இல்லையா? ஓகே, வெளி லென்ஸுக்கும் வெளி லென்ஸ் அப்படிங்கிறது லென்ஸு. ஓகேங்களா? அதுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையே உள்ள தூரம் குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இக்குறைபாடை சரி செய்ய குவி லென்ஸ் பயன்படுது. தெரியும் நம்மளுக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ். ரைட். இப்போ இதனுடைய ஃபார்முலா F = small d into capital D divided by small d minus capital D. அடுத்து வெளி ஏற்ப விகிதத்தின் குறைபாடு, பிரஸ்பயோஃபியா. இது பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. ஸோ வயசான பின்பு நம்ம எல்லாருக்குமே ரெண்டுமே ஏற்படும். மையோஃபியாவும் வரும், ஹைப்பர்மெட்ரோஃபியாவும் வரும் இல்லையா? வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய சிலியரி தசைகள் வலுவிழக்கின்றன. இதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு வெளி ஏற்ப விகிதத்தின் குறைபாடு. இதுக்கு ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோஃபியான்னு பேர். வயது முதிர்வு தூரப்பார்வை. இங்கிலீஷில் ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோஃபியா. சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்ட பார்வை மற்றும் தூர ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம். இதுக்கு இருபுற குவிய லென்ஸ்கள் பாதிக்கப்படுது. சரிங்களா? சரி செய்ய பயன்படுது பைஃபோக்கல் லென்ஸ். அப்போ கேட்கலாம்ல, வழி ஏற்பமைவு திறனை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸ். பிரஸ்பயோஃபியாவை குணப்படுத்துவதற்கு பைஃபோக்கல் லென்ஸ் பயன்படுகிறது. ஓகேங்களா? இப்போ இந்த லென்ஸினுடைய மேல்புறம் என்ன இருக்குன்றாங்க? குழி லென்ஸு. கீழ்ப்புறம் குவி லென்ஸ் இருக்குது. அதனால தான் இருபுற குவிய லென்ஸ் என்று அழைப்பார்கள். அடுத்து பார்வை சிதறல் குறைபடுது. ஆஸ்டிக்மேஷன் அப்படின்னா உங்களால் வந்து லைனெல்லாம் பார்க்க முடியாது. வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு ரூல்டு நோட்டை பார்த்தா அன்ரூல்டு நோட்டு மாதிரி தெரியும். புரியுறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அந்த குறைபாடு பார்வை சிதறல் குறைபாடு. இந்த குறைபாட்டை சரி செய்ய உருளை வடிவ லென்ஸ்கள் பயன்படுது, சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் பயன்படுது. ஓகே, அப்போ 4 வகையான டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகள் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கிட்ட பார்வை, தூரப்பார்வை, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒளி ஏற்ப விதம் பிரஸ்பயோஃபியா, லாஸ்ட்டாக பார்த்தது ஆஸ்டிக்மேஷன், பார்வை சிதறல் குறைபாடு. தட்ஸ் ஆல். அடுத்து நுண்ணோக்கிகள், மைக்ரோஸ்கோப்பில் என்ன லென்ஸ் பயன்படும் சொல்லியிருந்தோம். ஓகே, இட்ஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். குவி லென்ஸு.
இதில் 2 வகை இருக்குது. எளிய நுண்ணோக்கி மற்றும் கூட்டு நுண்ணோக்கின்னு சொல்லக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட் எளிய நுண்ணோக்கியுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சுக்கங்க. கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள், ஆபரணங்கள் செய்பவர்கள் பயன்படுத்துகிறாங்க. சிறிய எழுத்துக்களை படிக்க இது உதவுகிறது. பூச்சிகளின் பாகங்கள் மற்றும் பூக்களுடைய பாகங்களை உற்று நோக்க பயன்படுகிறது. அப்புறம் தடய அறிவியல் துறை, சரிங்களா, ஃபாரன்சிக்கில் கைரேகைகளை பகுத்தறிய எளிய நுண்ணோக்கி தான் பயன்படுது. கூட்டு நுண்ணோக்கி எங்கே பயன்படுது அப்படின்னு எடுத்தோம்னா, கூட்டு நுண்ணோக்கியில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அதிக குவிய தூரமும் கொண்ட அதிக விட்டமும் கொண்ட குவி லென்ஸுக்கு கண்ணுருகு லென்ஸு அல்லது கண்ணுருகு வில்லை என்றும் அழைக்கப்படுகிறது. கண்ணுருகு லென்ஸ்னால் எதை சொல்கிறாங்க? குவி லென்ஸை சொல்கிறாங்க. ஓகே, செயல்படு விதமெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம் சார், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இல்லை. நேராக நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடலாம். நகரும் லென்ஸ், நகரும் நுண்ணோக்கி, சாரி, ஓகேங்களா. நகரும் நுண்ணோக்கி என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியது. அப்போது நார்மலாக சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் தென் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று பார்த்தோம். இது மூன்றாவதாக ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று சொல்கிறாங்க. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் 0.0 மில்லிமீட்டர் 0.01 மில்லிமீட்டர் கொண்ட அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்தறிய பயன்படும் கருவி. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? வெர்னியர் கேலிப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். ஓகே, 0.01 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா டெலஸ்கோப், தொலைநோக்கி, தொலைவில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படக்கூடியது டெலஸ்கோப். இதை முதலே உருவாக்கியவர் 1608ஆம் ஆண்டு ஜோஹன் லிப்பர்ஷே. இதுதான் முதலில் உருவாக்கப்பட்டது. விண்மீன்களை உற்று நோக்குவதற்கு கலீலியோ அவர்களால் ஒரு தொலைநோக்கி அதுக்கப்புறம் உருவாக்கினார். இவர் உருவாக்குனது 1611, சரிங்களா. யார்? கலீலியோ. ஆனால் முதலில் யார்? முதலில் உருவாக்கியது லிப்பர்ஷே அவர்கள் தான். கெப்லர் அப்படிங்கிறது 1611ஆம் ஆண்டு தொலைநோக்கியை உருவாக்கினார். கெப்லரும் அதே டைம். ஓகேங்களா. தொலைநோக்கி வகைகள் கொடுத்துருக்காங்க. ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள், ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன ஆடிகள் பயன்படுத்தப்படுதுன்னா கோளக ஆடிகள், ஸ்பெரிக்கல் மிரர் பயன்படுத்துகிறாங்க. ஸ்பெரிக்கல் மிரர், ஓகேங்களா. ஸோ கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்கிரைன் தொலைநோக்கிகள் போன்றவை ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு. அப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, சரிங்களா, கேட்டாங்கன்னா கிரிகேரியன், நியூட்டன் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். சரியா, ரைட். அடுத்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்னு பல வகை இருக்குது. நேராக வந்துடுங்க. தொலைநோக்கியுடைய நன்மைகள். பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், விண்மீன்திரள்னா கான்ஸ்டலேஷன்ஸ் ஆகியவற்றை பார்வையை தருகிறது. அதாவது அதை பார்க்கறதுக்கு உதவும். தொலைநோக்கியும் ஒளிப்பட கருவியை இணைப்பதன் மூலமாக வான் பொருட்களை ஒளிப்படம் எடுக்கலாம். குறைவான செறிவுடைய ஒளிகளையும் தொலைநோக்கியை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. சரியா, மற்றபடி இதில் வேறு ஒன்றும் கொடுக்கல. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த டாப். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீகேப் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை அவரோட பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளமேட்டிக் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லென்ஸு சவுண்ட்பாடை வச்சோ இல்லை வந்து ஆடி சவுண்ட்பாடை வச்சோ கேட்குறது குறைவு. பவர் ஆஃப் லென்ஸ் வேணால் கேட்கலாம். பவர் ஆஃப் லென்ஸ் வேணால் நம்மளுக்கு கேட்கலாம். பவர் ஆஃப் லென்ஸ் என்னது? P = 1/f இருக்கு இல்லையா. எஃப் கொடுத்துருவாங்க, P கேட்கலாம். அல்லது எஃப் கொடுத்துட்டு C கேட்கலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவாரம் கேட்கலாம். இந்த மாதிரி தான் 2 பாயிண்ட்டு தான் கேட்பாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அந்த 2 ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த லைட் ஒளியியல் டாப்பிக்லேயே 2 ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று C = 2f. ஓகே, ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தோன்னா பவர் ஆஃப் லென்ஸ் Phi = 1/f. ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரியா. அப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு ஒளியியல் டாப்பிக்கில் தெரியக்கூடியது. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம சந்திக்கலாம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சயின்ஸ் வித் சரவணன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனுடைய PDF வந்து நம்முடைய டெலகிராம் குரூப்பான சயின்ஸ் வித் சரவணன், சேம் நேம் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த PDF இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா கிளாஸோடைய பிடிஎஃப்பும் இதில் தான் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. ஓகேங்களா. ஸோ எனிவே see you next class. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் தென் bye.